ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹால்ஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க இல்லையா? ஸோ இங்கிலீஷ் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நாம இன்னைக்கு இந்த பதிவில வந்து 12த் ஸ்டாண்டர்டுக்கான மாடல் கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். இங்கிலீஷ் மாடல் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அப்போ இதில உங்களுக்கு வந்து ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா? கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். இந்த கொஸ்டின நீங்க பார்க்காம போயிட்டீங்கன்னா, நீங்க தான் வந்து எக்ஸாம்ல அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்தெந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நாங்க உங்களுக்கு வந்து சொல்றோம். மறக்காம இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வரும். அதேபோல டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் தான் அது. அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸ், அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ 12த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து மாங்குன்னு படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க இந்த கிராமர் பார்ட்டு ஈஸியா வந்து அதிகமா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் 21 மார்க் வந்து கேட்குறாங்க இல்லையா? ஸோ 1 மார்க்ல நம்ம ஈஸியா வந்து இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்ண முடியும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் தான். ஸோ ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ். சினானிம்ஸ் 3, ஆன்டோனிம்ஸ் வந்து ஒரு 3. சினானிம்ஸ்னா அறிஞ்சொல் பொருட்கள், ஆன்டோனிம்ஸ்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ். அது மாரி நம்ம தெரியும் இல்லையா? ஸோ அதனால நம்ப அந்த ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்க்கு ஆன்சர்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. இது எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் அது சினானிம்ஸ். தென் 4, 5, 6 இது எல்லாமே ஆன்டோனிம்ஸ். இந்த ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க படிச்சுக்கோங்க. இது முடிஞ்சது அப்படின்னா, ஆன்சர் த கொஸ்டின் அடுத்தது அதுக்கு ஆரம்பிக்கும். அது எல்லாமே எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே கிராமர் பார்ட் தான். ஸோ 7th கொஸ்டின் வந்து ஆக்ரோனிம் கேட்டிருக்காங்க. TOEFL அத வந்து நம்ம விவரித்து எழுதுனா எப்படி எழுதணும்? ஸோ டோஃபல்னா என்ன அப்படின்றது வந்து ஃபாரின்ல எழுதக்கூடிய ஒரு இங்கிலீஷ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க அத வந்து. ஸோ அத வந்து நீங்க எப்படி இருக்கு, இதில எது கரெக்ட்டா இருக்குன்றது நீங்க தான் வந்து இத சூஸ் பண்ணி அத வந்து எழுதணும். தென் அதுக்கப்புறம் சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் த காம்பவுண்ட் வேர்ட். ஃபிங்கர் பிரிண்ட்க்கு காம்பவுண்ட் வேர்ட் என்ன? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் ஃபார் பிளெண்டட் வேர்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 வார்த்தை சேர்த்தா ஒரு வார்த்தை வரும். ஸோ அப்போ மேலே கொடுத்துருக்க வார்த்தைக்கு எந்த 2 வார்த்தை சேர்த்தா வரும்? அத நீங்க தெரிஞ்சுக்கணும். தென் வந்து ஃபாரின் வேர்ட் இன் த சென்டென்ஸ் இன்டு 2 இத வந்து நீங்க எழுதணும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து அங்க என்ன எழுதணும்னா, ப்ரொபோசிஷனல் பிரேஸ் வந்து எழுதணும். சூஸ் த அப்ரோப்ரியேட் லிங்கர் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷு, அதுக்கப்புறம் சூட்டபிள் ஃப்ரேசல் வெர்பு. ஸோ இது மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஈஸியா இருக்கக்கூடிய அந்த கிராமர் பார்ட் தான் கேட்பாங்க. 15th கொஸ்டினு, 16th கொஸ்டின் இந்த காம்பினேஷன் ஆஃப் த வேர்ட் சன்லைட்னா அதுக்கு காம்பினேஷன் வேர்ட் என்ன? ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ் 17th கொஸ்டினு, அப்ரிவியேஷன் ஐஎம்எஃப்னா அப்ரிவியேஷன் என்ன? 19வது கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அப்ராப்ரியேட் கொஸ்டின் டைம் கம்ப்ளீட் த சென்டென்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் சாம்ப் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராமர் பார்ட் தான். அப்போ இந்த 20 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டா இருக்கக்கூடிய கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. தென் பார்ட் 2 வந்தீங்க அப்படின்னா 2 மார்க் எழுதணும். இது வந்து உங்களுக்கு பொயட்டிக் லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த செட்ஸ் ஆஃப் பொயட்டிக் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 21 கொஸ்டின்லேருந்து 26 கொஸ்டின் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் போயம் லைன்ஸ் இருக்கும். அந்த போயம் லைன்ஸ்லேருந்து தான் கீழே வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா போயம் லைன்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதுவும் படிச்சுக்கோங்க. இங்கேயே சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. தென் அப்போ தான் உங்களால் வந்து சாய்ஸ் விட்டு அங்கே எழுதும்போது கரெக்டான ஆன்சர் எழுத முடியும். ஸோ இதில் மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னா, அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, நம்ம பானையும் பாராட்டலும் படிச்சிருப்போம் இல்லையா தமிழில், அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. அதில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம், எக்ஸ்பிளைன் 3 சென்ஸு இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. தென் இது வந்து நம்ம ஈஸியாக எழுதலாம். அடுத்து செக்ஷன் 2 போனீங்கன்னா டேரெக்டாக வந்து ஆன்சர் வந்து ஒரு 3 கொஷினுக்கு வந்து ஆன்சர் எழுதணும். அதில் வந்து உங்களுக்கு இப்போ இந்த 27 கொஷின் பார்த்தீங்கன்னா, அதை சேஞ்ச் இன்டு இன்டெரக்ட் ஸ்பீச்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. அதை நீங்கள் இன்டெரக்ட் ஸ்பீச்சில் எழுதணும். அப்புறம் 28 கொஷின் சேஞ்ச் த வாய்ஸ். இது ஃபஸ்ட்டு என்ன வாய்ஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸ்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருந்துன்னா பேசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும். பேசிவ் வாய்ஸில் இருந்துன்னா ஆக்டிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணணும். தென் அந்த ரீரைட் ஆஸ் ஏ காம்பவுண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்கூடிய சென்டென்ஸ் வந்து ஒரு கலவை வாக்கியமாக காம்பவுண்ட் வேர்டாக எழுதணும். தென் 30 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரீரைட் யூசிங் வென் அப்படின்ற வார்த்தையை வச்சு அந்த 30வது சென்டென்ஸ் வந்து நம்ம ரீரைட் பண்ணணும். தென் வந்து பார்ட் 3 வந்து போனீங்க அப்படின்னா 3 மார்க் எழுதணும். அந்த 3 மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் த 2 அதாவது பார்த்தீங்கன்னா 3 மார்க் இல்லையா? ஸோ உங்களுக்கு அதை கொடுத்துருப்பாங்க கேள்வி. அதில் வந்து அங்கே அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து எழுதிக்கணும். தென் ஆன்சர் 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் ப்ரீஃப்லி. 34வது கொஸ்டின் வாட் டஸ் த ரூல் ஆஃப் த ரோட் மீன்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரெல்லாம் எங்கே இருக்குன்னா புக்கில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் பட தேவையில்ல, எழுதிக்கோங்க. தென் வந்து சி பார்த்தீங்கன்னா 37வது கொஸ்டின் அண்ட் அதை ஆன்சர் எனி 3 ஆஃப் தி ஃபாலோயிங். ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஷஃபிள்ஸ் வேர்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸாக ரீஅரேஞ்ச் பண்ணணும். இல்லைனா 38 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கன்வர்சேஷன் வித் 3 மோர் எக்ஸ்சேஞ்சஸ். ஷாப்கீப்பருக்கும் ராஜுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கன்வர்சேஷனை நீங்கள் பில்ட் பண்ணி எழுதணும். 39 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் த ப்ராவர்ப் பை யூசிங் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ. கீழே கொடுத்துருக்கூடிய வார்த்தையை வச்சு ப்ராவர்ப் எழுதணும்.
இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் எ கிளாஸ் ஆஃப் ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் மேக் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பத்தி எழுதலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 4ல வந்து 7 5 மார்க் வந்து எழுதணும். அதில எய்தர் ஆர் சாய்ஸ் தான் இருக்கும். ஸோ, அது மேல இருக்கிறது எழுத போறோம், இல்ல கீழ இருக்கிறது எழுத போறோம். 2த்தையும் படிச்சுக்கோங்க. ஆனா, ஏதாவது ஒண்ணு அங்க எழுதிக்கலாம். ஆனா, இதிலேயே நீங்க 1 மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா, கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களான்னு பயந்துகிட்டே இருக்கணும். அந்த மாரி இல்லாம, சாய்ஸ் விடாம ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய கொஸ்டின படிச்சுக்கோங்க. தென் 42ல பார்த்தீங்கன்னா, 150 வேர்ட்ஸ்க்கு குறையாம ஒரு பேராகிராஃப் எழுதணும். அந்த பேராகிராஃப் வந்து எங்க இருக்குன்னா, ஸ்கூல் புக் பேக்லயே இருக்கு. ஸ்கூல் புக்ல தான் இதுல இருந்து எல்லாமே கேட்பாங்க. அதனால நீங்க அத எழுதிக்கோங்க. தென் 43 கொஸ்டின் போனீங்கன்னா, ஆன்சர் த பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ். கீழ உங்களுக்கு ஹிண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த ஹிண்ட்ஸ வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓன் மேக்கிங்ல சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஸ்கூல் புக்ல இருக்கும் இது எல்லாமே. இத வந்து நீங்க எழுதிக்கணுங்க. ஏபி அந்த 2 கொஸ்டினுமே நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த கொஸ்டின் நல்லா ஆன்சர் வருதோ அத எழுத முடியும். தென் 44 ரைட் எ சம்மரி ஆர் மேக்கிங் நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ, இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ரஃப் காப்பி, ஃபியர் காப்பி இதெல்லாம் நம்ம மார்க் வந்து அதிகமா எடுக்கக்கூடிய, ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாஸ் இதெல்லாம். ரஃப் காப்பி, ஃபியர் காப்பி எழுதுறதுக்கான அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சு இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து லெட்டர் எழுதணும். ஒண்ணு ஃபார்மல் லெட்டர், இன்னொன்னு அன்ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர் எழுதலாம், இல்லன்னா அன்ஃபார்மல் லெட்டர் எழுதலாம். ஸோ, மேல இருக்கிறது வந்து ரைட் எ லெட்டர் டு த ஹெட் மாஸ்டர். ஹெட் மாஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறோம். என்னன்னா, ஆஃப் யுவர் ஸ்கூல் ரெக்வெஸ்டிங் ஹிம் டு ஹெல்ப் யூ டு அப்டைன் எ டூப்ளிகேட் மார்க் ஷீட் ஆஃப் 12th விச் யூ லாஸ்ட் வைல் ட்ராவலிங். ட்ராவல் பண்ணும்போது நீங்க 12th மார்க் ஷீட் வந்து தொலைச்சிட்டீங்க. அத வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி அது இது பண்ணுறதுக்காக, டூப்ளிகேட் ஒரு மார்க் ஷீட்டுக்கு இது பண்ணுறதுக்காக ஹெட் மாஸ்டருக்கு ஒரு அஃபிஷியலா ஃபார்மலா லெட்டர் எழுதுறீங்க. தென் அது எழுதல அப்படின்னா, உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ப்ரிப்பேர் அப்ளிகேஷன் டு யுவர் பயோடேட்டா. இதுக்கு ஏத்த மாரி நீங்க ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்து இது பண்ணணும். உங்களுடைய பயோடேட்டாவோட சேர்த்து. தென் ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸ்பாட் த எரர். பார்த்தீங்கன்னா, இது பிழையாக இருக்கும். அந்த பிழைய திருத்தி நம்ம வந்து எழுதணும். அதுக்கப்புறம் அத எழுதல அப்படின்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கீழ இருக்கக்கூடிய அந்த கரெக்ட்டான இதுக்கு கேள்விக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த பதில வந்து நீங்க கரெக்ட்டா அத ஃபில் அப் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் த ஃபீல்ட் இன் த லிஸ்ட் கிவன் பிலோ. ஸோ, இத எழுதணும். இது வந்து எதுக்கு வந்து இது சூஸபிளா கரெக்ட்டான வார்த்தையா இருக்கும். அது எழுதல அப்படின்னா, ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். கீழ இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப்க்கு மேல இருக்கும் அந்த மேல பேராகிராஃப் இருக்குங்களா, கீழ கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ, அந்த கீழ கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த மேல இருக்கக்கூடிய பேராகிராஃப்ல தான் ஆன்சர் இருக்கு. அத நீங்க படிச்சு நல்லா எழுதிக் கொள்ளலாம். ஸோ, இந்த மாரி ஈஸியா வந்து நம்ம அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இங்கிலீஷ் வந்து ஒரு ஃபெயில் ஆகக்கூடிய சப்ஜெக்ட்டே கிடையாது. அதனால நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.